இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நம் சிறையிருப்பை திருப்பி சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணுகிற கர்த்தர். எரேமியா 29 அதிகாரம் 13-14 வசனங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருந்தபோது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதி பாபிலோன் தேசத்திற்கு அனுப்பினார். அதிலே ஆண்டவர் அவர்களுக்கு கூறியிருந்த நம்பிக்கையின் செய்தியை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம் முதல். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் போது அவர்களுக்கு காணப்படுவேன், அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கூறின கர்த்தர் அப்படியே அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விடுதலையோடு இருக்க முடியாமல் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கலாம். நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் போது அவரை கண்டுபிடிக்க முடியும். அவர் நமக்கு காணப்படுவார், நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றுவார். இரண்டாவதாக, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் போது சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணுவார். 2 நாளாகமம் 15 அதிகாரம் 15 வசனம். யூதா ஜனங்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். எந்த சூழ்நிலையில் அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள் என்பதை பற்றி 4 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆசா ராஜா அரசாண்ட போது ஜனங்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடினார்கள். அப்போது ஆண்டவர் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆசா அரசாண்ட வருஷம் மட்டும் யுத்தமில்லாதிருந்தது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான சூழ்நிலையிலே நாம் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடும் போது யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணுவார். நாம் எப்படிப்பட்ட நெருக்கமான நிலையிலே இருந்தாலும், பயப்படுகிற சூழ்நிலையாய் இருந்தாலும், பலவீனத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவோம். அவர் நமக்கு வெளிப்பட்டு யுத்தங்களை ஓய பண்ணுவார். யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாறவும் பண்ணுவார். சங்கீதம் 119 2 வசனத்தில் அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். நாம் பாக்கியவானாயிருக்க ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவோம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் போது அவர் நமக்கு காணப்படுவார், நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் போது அவர் நமக்கு வெளிப்படுவார், யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பல பல காரியங்களை நினைத்து நாங்கள் கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம் அப்பா. ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் பாக்கியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் போது
எங்கள் சிறையிருப்புகள் மாறும். முழு இருதயத்தோடு நாங்கள் தேடும் போது நீர் எங்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத படிக்கு எங்களை இளைப்பார பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.